தினமணி நேயர்களுக்கு வணக்கம். திரவியம் முருகன் பேசுகிறேன். தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்கள் என்று சொல்வது தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களை பெற்றும் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறுகிறது. இதற்கு பின்னால் நடக்கும் நிகழ்வுகள் இது குறித்து நாம் இந்த பதிவில் பேசுகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் அதிக இடங்களை பெற்று, அதாவது அறுதி பெரும்பான்மை என்ற ஒன்றை பெற முடியாவிட்டாலும் கூட போட்டியிட்ட அனைத்து கட்சிகளையும் விட முதலிடத்தில் அது வந்து 108 இடங்களை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அதற்கு ஆதரவு தெரிவித்து 108 என்பது 5 சேர்ந்து 113ஆக மாறி இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை இடங்கள் இல்லை என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை ஆளுநர். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அரசியல்ல மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாவேக்க ஆட்சி அமைக்கவே முடியாத அதற்கான வாய்ப்பு இல்லை, அதற்கான மூவ்மெண்ட்ஸ் சில அரசியல் நகர்வுகள் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த கட்ட டெவலப்மெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது ஆட்சி அமைப்பதற்காக. அதிமுகவும் திமுகவும் இணைகிறது என்பது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி சில ஆலோசனைகளை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு விஷயம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க முடியாத அளவுல அல்லது ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் இப்போது இல்லை என்பதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, அல்லது ஆளுநர் அவரை அழைக்கவில்லை என்ற அந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வேறு ஏதேனும் செய்யலாமா என்ற ஒரு நகர்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம வந்து மறுப்பதற்கில்லை. ஏன்னா ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துகிறார், இன்று நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா திரு கே.என். நேரு கலந்து கொண்டிருக்கார், திரு ஆர். ராசா போன்ற கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள், சட்ட நிபுணர்களோடு சில ஆலோசனைகள் நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆலோசனை செய்கிறார்கள், விசிக ஆலோசனை நடத்துகிறது. எனவே தமிழ்நாடு அரசியல் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள், பெரிய கட்சிகளாகட்டும் சிறிய கட்சிகளாகட்டும், தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர் ஆலோசனை என்ன சொல்றா, ஏதோ ஒரு விஷயம் ஒன்றை செய்வதற்காக சில முயற்சிகள் நடக்கிறது, அதை வெளிப்படையாக அவர்கள் சொல்வதற்கு தயங்குகிறார்கள். திரு தம்பிதுரை அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டு வெளியே வராரு. செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, அதற்கு அவர் பதில் சொல்றாரு, என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா அதிமுக என்பதற்கு அவர் பதில் சொல்ல. மாறா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லிட்டு இது மக்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் விரும்பினா அவர் முதலிடம் கொடுத்திருக்கணும்ல, 3வது இடமே அதிமுக வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. ஆனா அவர் அப்படி சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டு நகர்றாரு. அந்த சந்தித்த பிறகு இந்த பேட்டி வருது. இன்னொரு பக்கம் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கிட்ட கேட்கின்ற பொழுது, திமுகவினுடைய முதல் தலைவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செய்தியாளர்கிட்ட அதிமுக திமுக அப்படிங்கிறது வந்து பரம எதிரிகள், ஒருத்தரோட ஒருத்தர் சேர்றது அப்படிங்கிறது வந்து எந்த காலத்துல நடக்காரு, அந்த மாதிரியான முயற்சிகள் எதுவும் இல்லை, அதை ஏற்க மாட்டார்கள் யாரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அப்ப ஏன் இந்த மாதிரியான கருத்துக்கள் பரப்பப்படுது, உண்மையிலேயே அது பரப்பப்படுதா, அது உண்மையா, மாதிரி பல 100 கேள்விகள் எழுந்து நிற்கிறது. இந்த நேரத்துல ஒரு இக்கட்டான ஒரு அரசியல் சூழல்ல எதுவுமே மறுப்பதற்கு இல்ல, மறைப்பதற்கு நிறைய இருக்கு, ஆனா மறுப்பதற்கு எதுவுமே இல்லை, வாய்ப்புகள் அந்த மாதிரிதான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயல்கின்றாரா அப்படின்னா அதற்கான முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார். அது எந்த அளவுல வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் அதற்கான முயற்சியை ஏன் மேற்கொள்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் மேல ஒரு பெரிய அதிருப்தி கட்சிக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. 3வது இடத்திற்கு வந்த பிறகு பல பிரச்சனைகள், மூத்த நிர்வாகிகள் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க, தொடர் தோல்விகள், இந்த நம்பர் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. 47 இடங்கள் தான் அதிமுக பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெபாசிட் எழுந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை பெரிய எண்ணிக்கையா மாறி இருக்கிறது. இது பெற்றையெல்லாம் அவர்கள் கருத்தில் கொண்டு ஒரு நெருக்கடி வருகின்ற போது இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது இதை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கலாம், இந்த அதிருப்தி எல்லாம் நான் இன்னொரு முயற்சியை பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாருங்க என்ன பண்ண போறோம், நம்ம அதிமுக என்ன பண்றோம் பாருங்க என்று சொல்லி அதை ஒரு விஷயத்தை செய்வதற்காக கூட திரு எடப்பாடி இது போன்ற முயற்சியை மேற்கொள்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னொன்று, தாவேக்கவை பொறுத்தளவுல இது வந்து அதிமுக திமுகவுக்குள்ள முன்னாடி சொன்ன அந்த விஷயங்கள், இது திமுக அது மாதிரி முயற்சி பண்றா, அதிமுக திமுகவுடைய முயற்சி அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, நேற்று நடந்த அந்த கூட்டத்துல எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாங்க. இந்த இக்கட்டான ஒரு அரசியல் சூழல்ல எந்த விதமான அவசர முடிவையும் எடுக்கக்கூடிய அந்த
அதிகாரத்தை திரு மு க ஸ்டாலினுக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அப்பனா என்ன நடக்குது? இப்ப என்ன அந்த அவசர முடிவு என்ன எடுக்க போகிறது? அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கிறாங்க? இது மாதிரி சில கேள்விகள் இருக்கு. ஸோ இதுதான் திமுக அதிமுகல. இப்ப தாவேக்கல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க. எல்லா முயற்சியும் என்று சொல்வது அந்த நம்பரை கூட்டுறதுக்கு 118 கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் நேரடியாக கட்சி நிர்வாகிகளை போய் சந்திக்கிறாங்க. கட்சி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட கட்சிகளை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர், IUML உடைய தலைவர், அதே போன்று விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன், இது எல்லா சந்திப்புகளும் வந்து முழுமையா நடந்திருக்கிறது. இதுல வந்து IUML உடைய தலைவர் அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. எங்களை பொறுத்தவரை ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதான் நாங்க செய்வோம். நாங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம். எங்கள் ஆதரவு இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு கட்சியினுடைய உரிமை. அது அவங்க சொல்ல முடியும். இந்த கூட்டணியில் இருக்கிறோம், இந்த கூட்டணி தர்மத்துக்கு. ஆனா திரு ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்றது வந்து இன்னொரு கட்சியினுடைய தலைவர் அப்படி அது போன்ற கருத்தை வெளிப்படுத்தலாமா அப்படிங்கிறது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு வருது இப்பொழுது. அது கட்சியினுடைய விருப்பம்ங்கிறது வேறு, கூட்டணியில இருக்கிறோம் நாங்க அந்த கூட்டணி மாறமாட்டோம்ங்கிற சொல்வது வேறு. ஆனால் அந்த கூட்டணியுடைய தலைவர் சொன்னா நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற கேள்வியை இணையதளத்தில் எழுப்பி கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. ஸோ IUML தெளிவுபடுத்திட்டாங்க ஒரு வகையில, அது ரொம்ப முக்கியம். ஆனால் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் வந்து ஆளுநருடைய அந்த செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்களை தொடர்ந்து வைக்கிறாங்களே தவிர அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து இன்னும் வெளிப்படுத்தல. ஸோ அவங்க அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சுலபமான தீர்வு எட்டக்கூடும். ஆனா இன்று மதியத்திற்குள்ள நாம் இந்த வீடியோவை பதிவு செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது பதிவாகும் போது கூட அவர்கள் ஒரு பதிலை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே இதெல்லாம் வந்தாலும் கூட அந்த ஆட்சி தாவேக்க அமைக்கக்கூடிய ஆட்சி வந்து ஒரு நிலையான ஆட்சியா இருக்குமா என்ற கேள்வியையும் சட்ட வல்லுநர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இதுல யாராவது ஒரு அதிருப்தியில ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுகின்ற பொழுது எப்பொழுதுமே இந்த ஒரு தொங்கு சட்டசபைன்னு சொல்றோம், அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கும். இது ஒரு ஆபத்தான நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை. அப்போதான் அதிமுக வெளியிலிருந்து ஒரு ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு சேஃப். தாவேக்க பொறுத்தளவுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு நிலை. ஆனால் அந்த முடிவை அதிமுக எடுக்குமா, அதுக்கு என்ன பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கான முயற்சி மேற்கொண்டு அது ஒரு பாதியிலே நின்னதாக ஒரு தகவல். ஆனா அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நகர்வு என்று ஒரு ஆட்சி என்பது அமையக்கூடும். அதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியல. எனவே தமிழக அரசியல் களம் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு, அதற்கு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கூட இன்னும் ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. தாவேக்க ஒரு மிகப்பெரிய சவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் இதில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, எதுவுமே சரி வரல, ஒத்துழைப்பு இல்லை என்கின்ற பொழுது அவர்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.